வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் மனிதனுக்கு சித்தர் சொல்லும் ஒரே மருந்து. மனிதர்கள் அரிதாக போகும் மலைக்காடு ஒன்றில் ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தார். வயது தெரியாது. முகத்தில் சுருக்கம் இருந்தாலும் கண்களில் ஒரு ஆழமான அமைதி. அவர் அதிகம் பேச மாட்டார். ஆனால் அவர் அருகில் உட்கார்ந்தாலே மனம் அமைதியாகும். ஒரு நாள் ராமன் என்ற இளைஞன் மிகுந்த அவசரத்துடன் அந்த காட்டுப்பாதையில் வந்தான். வாழ்க்கை அவனை ஓட வைத்துக் கொண்டிருந்தது. வேலை, கடன், குடும்ப பொறுப்பு எல்லாம் ஒன்றாக மனதை நெரித்தது. அவன் சித்தரை பார்த்ததும், எனக்கு நேரமே கிடைக்கல, எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு, என்ன செய்வது என்று கேட்டான். சித்தர் மெதுவாக கண்களை திறந்து அவனை பார்த்தார். நீ நேரத்தை தேடுற, நேரம் உன்னை தேடுறதே இல்ல என்று அமைதியாக சொன்னார். ராமன் அதற்கான அர்த்தம் புரியாமல் நின்றான். சித்தர் அவனை மரத்தடியில் உட்கார வைத்தார். 15 நிமிடம் மட்டும் எதையும் நினைக்காதே, உன் மூச்சை மட்டும் கவனி என்று சொன்னார். மணலில் ஒரு வட்டம் வரைந்து, இந்த வட்டத்துக்குள் உன் மனம் ஓடக்கூடாது என்றார். முதல் சில நிமிடங்கள் ராமனின் மனம் தப்பிச் செல்ல முயன்றது. வேலை, பணம், பயம், எதிர்காலம் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது. அடுத்த சில நிமிடங்களில் மூச்சின் சத்தம் மட்டும் கேட்டது. உடல் லேசாக தோன்றியது. கடைசி நிமிடங்களில் நேரமே நின்றது போல உணர்ந்தான். அவனை சந்தித்து முதல் தருணம் அது. சித்தர் மெதுவாக சொன்னார், கண்களை திற. ராமன் கண்களை திறந்தபோது உலகம் மாறவில்லை. ஆனால் அவனுக்குள் ஏதோ மாறியிருந்தது. இப்ப எப்படி இருக்கு என்று சித்தர் கேட்டார். நான் ஓடிய வாழ்க்கை என்னை தான் ஓட வைத்திருக்கு என்று ராமன் சொன்னான். சித்தர் அருகில் இருந்து ஒரு கல்லை எடுத்து காட்டினார். இந்த கல் 1000 வருடமா அதே இடத்தில் இருக்கு. அதுக்கு அவசரம் இல்ல, அதனால அது உடையல. பின் மனிதனை பார்த்து, நீ தினமும் உடையுற, ஏன்னா நீ ஒரு நிமிஷம் கூட நின்று பார்க்க மாட்டேங்கிற என்று சொன்னார். இறுதியாக சித்தர் சொன்னார், தினமும் 15 நிமிடம் உன்னை நீ சந்தி, அதுவே எல்லா மருந்தும். அந்த நாள் முதல் ராமனின் வாழ்க்கை வெளியில் மாறவில்லை. ஆனா அவனுக்குள் அமைதி வந்தது. அவசரம் குறைந்தது, பயம் கரைந்தது, நேரம் சுமையாக இல்லை. ஒரு நாள் பிரியும் போது சித்தர் சொன்ன கடைசி வார்த்தை மட்டும் ராமனின் மனத்தில் நிலைத்தது. ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கு. அதில் 15 நிமிடம் உனக்கே தர முடியாவிட்டால் மீதியெல்லாம் உனக்கு சொந்தமல்ல. ஓம் நமசிவாய.